ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிரில்டு ப்ரான் ரெசிபி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்புலே பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாசலில் வந்து இன்றைக்கி ப்ரான் விற்றுக்கிட்டு வந்தாங்க. ஸோ நல்லா பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வாங்கிட்டோம். பார்த்த உடனே கண்டிப்பாக கொஞ்சம் விராலை எடுத்தாவது நம்ம சுற்றணும்னு சொல்லி ஆசை வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சுட்ட இறால் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வாலை மட்டும் கட் பண்ணாமல் க்ளீன் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது நான் அதிலிருந்து கொஞ்சமாக இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது கொஞ்சோண்டு ப்ரான் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா வந்து சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் மசாலாக்காக கொஞ்சோண்டு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்காமல் பண்ணாலும் ரெசிபி நல்லாவே வரும். ஏன்னா நான் லாஸ்ட் டைம்லாம் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சேன். சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையுமே பெரட்டுறதுக்காக நான் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி தயிர் இருக்கிறதுனால தயிரும் குக்கிங் ஆயிலும் சேர்த்து நம்ம பெரட்டும் போது கரெக்டாக இருக்கும் மசாலாவோட பதம். நீங்கள் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தண்ணி விட்டு போயிடும். மசாலா வந்து ப்ரானில் வந்து ஒட்டாத மாதிரி தண்ணி ஆகிடும். ஸோ அடுத்ததாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நான் சீரகத்தூள் மட்டும் போட்டுட்டு எல்லா மசாலாவையும் பெரட்டி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ப்ரானை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாமே நம்ம எடுத்துருக்கிற ப்ரான் மேலே ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. நான் எடுத்துருக்கிற மசாலாவுடைய அளவு பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற ப்ரானுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் வந்து ப்ரான் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் பெரட்டிட்டேன். ஃபுல்லாக அந்த ப்ரான் வந்து ஒரு இடம் கூட தெரியாமல் மசாலா வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மசாலா இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது மசாலாலாம் பெரட்டினதுக்கப்புறம். இப்போ நல்லா மசாலா ஊறட்டும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் மூடி போட்டு வச்சுருங்க. எனக்கு வந்து நான் 1 மணி நேரம் தான் வச்சேன், டைம் இல்லை அப்படிங்கிறதுனால. இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து கிரில் கம்பி இருக்கும் தெரியுமா, ஸ்டிக்கு மாதிரி, அந்த இரும்பு கம்பியில் வந்து நீங்கள் குத்தி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த கிரில் கம்பியை காணோம் அப்படிங்கிறதுனால நான் அவசரத்துக்காக இந்த ஸ்டிக்கு வந்து யூஸ் பண்ணி நான் குத்தினேன். பட் யாருமே வந்து இந்த ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஃபைனலாக வந்து சுடும்போது கண்டிப்பாக வந்து உடஞ்சிரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இரும்பு கம்பி ஏதாவது இருந்தால் அதில் வந்து குத்தி வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லா ப்ரானையும் வந்து ஸ்டிக்கில் வந்து நான் குத்திட்டேன். ஒரு ஸ்டிக்குக்கு 2 ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருக்குதுல்ல, இது வந்து நம்ம கடைசியாக சர்வ் பண்ணும்போது நம்ம ஸ்டிக் வந்து குத்தி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சுட்ட விரால் ரெசிபி நம்ம வந்து ஈஸியாக கேஸ் அடுப்புலே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ப்ரான் எல்லாம் 1 by 1 வச்சிடலாம். செம்மையாக வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு சைடு வந்து இறால் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம பெரட்டிக்கலாம். செம்மையான வாசனை வந்துட்டுருக்கு. பார்க்கும் போதே வாய் ஊறுது, சாப்பிடணும் போல். இப்போ இன்னொரு சைடு நம்ம நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம திருப்பி பார்க்கும்போது இன்னொரு சைடு நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை. இப்போது இந்த விரால் என்ன பண்ணலான்னா, கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து 2 பக்கமும் வந்து திருப்பி திருப்பி வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த புகையோட வாசனை வந்து இந்த ப்ரான் மேலே பட்டோன்னே உங்களுக்கு சாப்பிடும் போது அப்படியே கடையில் கிடைக்கிற கிரில்டு ப்ரான் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் வந்து இருக்கும். நான் இதுக்காக தான் சொன்னேன் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா கொஞ்சம் நெருப்பு பட்டால் கூட அந்த ஸ்டிக் வந்து அப்படியே உடஞ்சி உளுந்துருச்சு நான் யூஸ் பண்ணும்போதே.
ஒரு 2 நிமிஷம் மட்டும் 2 சைடும் நல்லா தீயில படுற மாதிரி வாட்டி வாட்டி எடுத்துக்கோங்க. கருவிராமல் பார்த்து நீங்கள் பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ டேஸ்டியான கிரில்டு ப்ரான் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் வந்து அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற கிரில்டு ப்ரான் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.